கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஒரு நல்ல வார்த்தையோடு கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஏசாயா எழுதின புஸ்தகம் 62 அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமா கொடை, உன் பிரயாசத்தினாலாய் உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்தர் குடிப்பதில்லை. கர்த்தர் தமது வலதுகரத்தினால் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். வல்லமையுள்ள புயத்தின் மேல் ஆணையிட்ட கர்த்தர். கவலையே படாண்டா, உங்களை இனி யாரும் ஏமாற்ற முடியாது. உங்க கையின் பிரயாசம் என்ன ஒருத்தர் சாப்பிட முடியாது. உங்க பிரயாசம் உங்க பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் அதை யாருக்கும் கொடுக்க விட மாட்டார். எடுக்கவும் அவன் ஏமாத்தினா அவன்கிட்ட மொத்தத்தில் பிடிங்கிடுவார். தாவீத அவன் மனைவி பிள்ளைகள் எல்லாம் அமலேக்கும் கொண்டு போயிட்டான். பார்த்தீங்களா? கர்த்தர் விட்டாரா? கர்த்தர் எவ்வளவு நல்ல கர்த்தர். ஆண்டவர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர். அவர் ஒன்றும் சும்மா இருக்க மாட்டார். அதனால்தான் உங்க கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மை உண்டாயிருக்கும். எவ்வளவு அழகான வார்த்தை. உன் மனைவி உன் வீட்டில் ஒரு ஒலிவமர கன்றுகளைப் போல பந்தியை சுற்றில் நிற்பாங்க. உன் பிள்ளைகள் நிற்பாங்க. உன் மனைவி அங்க இருக்கும். மகிழ்ச்சியான சாப்பிடுவீங்க. ஒரு சங்கடம் இல்லை. யாரு சங்கடப்படுத்தினாலும் கர்த்தர் அவங்கள அப்படி வச்சு செய்திருவார். அவர் விட மாட்டார். உங்க பையன் கையில் பிரயாசத்தை அவர் எடுக்க விட மாட்டார். பாருங்க, இதுல ஆதியாகமம் 49:25-26 பாருங்க. யோசேப்பு சர்வ வல்லவர் அவனுக்கு துணையா இருப்பார். இதே யோசேப்பு அப்பா சகோதரர் சொல்ல, நீங்க வாங்க, நான் உங்களை எகிப்து தேசத்தின் நன்மையும் பலனையும் தரேன். அவருடைய உழைப்பை அந்த குடும்பம் சாப்பிட வைத்தார். அதனால உங்க உழைப்பு நீங்க சாப்பிடுவீங்க, உங்க பிள்ளைகள் சாப்பிடணும். யாரும் உங்களை ஏமாத்திட்டு போக விட மாட்டார். அடுத்தவன் கொள்ளையடிச்சுட்டு போக விட மாட்டார். உங்க பிரயாசத்தை என்ன ஒருத்தன் சுரண்ட நினைச்சா அவனை விடவே மாட்டார். நீங்க தான் நல்லா இருப்பீங்க. உங்க பிள்ளைகளோடு மகிழ்ச்சியா இருங்க. எங்க நல்ல தகப்பனே, நீ கேட்ட வசனத்தின்படி கர்த்தர் எங்களை அப்படி ஆசீர்வதித்து நன்மை செய்வ நல்ல பிதாவே. ஆமென்.